வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃபன் ரெசிபி பூரி தான் செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போது ரொம்ப ஈஸியாக பூரி செய்ய முடியும். நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது பேக்கெட் மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதுலேயும் நல்லா பூரி உப்புலாம் வரும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவுக்கு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பிசைவோம். பூரிக்கு அந்த மாதிரி பிசையக்கூடாது. தண்ணி கம்மியாக சேர்த்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அப்போ தான் அவ்வளோதான். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். இது ஊற வைக்கலாம் தேவையில்ல. பூரி மாவுக்கு மாவு பிசைஞ்ச உடனே கூட தேய்ச்சி பூரி சுடலாம். நீங்கள் வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் ஊற வச்சு கூட செய்யலாம். இப்போது பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக சின்னதாக மாவு எடுத்து உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருண்டு எடுப்போம்ல, அதுலேருந்து பாதி அளவுக்கு தான் பூரிக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் பூரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். சின்னதாக தேய்க்கணும் பூரிக்கு எப்போவுமே. ரொம்ப பெருசாக தேய்ச்சிட்டோன்னா உப்பி வராது. அதனால் இந்த மாதிரி இந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மெலிசாவும் தேய்ச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காக தேய்க்கணும். அப்போ தான் பூரி உப்பலாக வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இப்போ தேய்ச்ச பூரி எடுத்து போட்டுக்கலாம். பூரி உப்பி வர வரைக்கும் ஃப்ளேமை ஹைலியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூரி தானாக அதுவே உப்பி வரும். அப்படி வரலன்னா கரண்டியில் மேலே எண்ணெய் எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா உப்பலாக வரும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் ஒரு 30 செகண்ட் வெந்தால் போதும். பூரி ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா கருகி போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் கோதுமை மாவில் பூரி நல்லா உப்பலாக வரலன்னா நம்ம ஆல்ரெடி உளுந்து பூரி ரெசிபி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அதில் கோதுமை மாவு கூட உளுந்து மாவு சேர்த்து செஞ்சுருப்போம். அதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பூரி நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு மசாலா இல்லைனா சிக்கன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.